வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம மருத்துவ குணம் அதிகம்ல முடக்கத்தான் கீரையை வச்சு ரொம்ப டேஸ்டியாக முடக்கத்தான் கீரை பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடக்கத்தான் கீரைக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்கிறதுனா மூட்டு வலியை போக்கக்கூடியது, அப்புறம் வாத நோய், எலும்பு தேய்மானம், அப்புறம் வாய்ப்பிடிப்புனால் அவதிப்படுறவங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வலி நிவாரணி அப்படின்னா இந்த முடக்கத்தான் கீரையை சொல்லலாம். முடக்கத்தான் கீரையை வச்சு நம்ம ஏற்கனவே முடக்கத்தான் ரசம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க இப்போ நம்ம முடக்கத்தான் கீரை பொரியல் ரெடி பண்ணிடலாம். இந்த கீரை பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நம்ம டெரஸ் கார்டன்லேருந்து தேவையான அளவுக்கு முடக்கத்தான் கீரை பறிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த முடக்கத்தான் கீரை இந்த மாதிரி கொடி மாதிரி இருக்கும். நம்ம தேவைப்படுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டோம்னா திருப்பி நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும். இப்போ அதனோட அந்த இலையை மட்டும் நம்ம இந்த மாதிரி பறித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொடி மாதிரி இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை, வெறும் இந்த இலை மட்டும் போதும். இப்போ இதே மாதிரி எல்லா இலையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு நம்ம வழக்கமாக நம்ம மணத்தக்காளி கீரை எப்படி நறுக்குவோமோ அது மாதிரி பொடி பொடியாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். மணத்தக்காளி கீரையோட டேஸ்ட்டில் தான் இந்த முடக்கத்தான் கீரையோட டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கசப்பு தன்மை இருக்கும். அதே கீரையை நம்ம நல்லா பருப்பெல்லாம் போட்டு தேங்காய் பூலாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வச்சோம்னா இந்த கீரையோட பேரை சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். மற்றபடி வழக்கமான ஒரு கீரை பொரியல் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. கீரையை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ காரத்துக்கு 3 மிளகாத்தூள் அந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் அந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிக்கும் போது நான் ஒரு 7 சின்ன வெங்காயத்தை அது மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 5 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாகவும் நறுக்கி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பூண்டை கொஞ்சம் தட்டியும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 2 எண்ணெயில் நல்லா அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். கீரை முதல்ல தண்ணி சேர்க்காமல் அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வதக்கும்போது அந்த கீரையோட கசப்பு தன்மை நம்மளுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். கீரை நல்லா அந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ கீரை வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அதிகமாக தண்ணி தேவையில்லை, ஒரு கைப்பிடி அளவுக்கு தெளித்தா போதும். முடக்கத்தான் கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. 2 நிமிஷத்துக்குள்ளே கீரை நல்லா வெந்து வந்துடும். இப்போ கீரை நல்லா அந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை மஞ்சள் போட்டு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்பை சேர்த்துக்கிறேன். இது கூட டேஸ்ட்டுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு பாசிப்பருப்பு தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தா கூட அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பு வேக வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு சேர்த்தோம்னா அந்த கசப்பு தன்மை நம்மளுக்கு குறையும். அதுக்காக தான் நம்ம பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கடைசியாக இந்த கீரை பொரியலுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுறணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். ரோட்டோரத்தில் கிடைக்கிற ஒரு கொடி வகை தானே அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாலாம் நினைக்காதீங்க. இந்த கீரைக்கு அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது. பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த முடக்கத்தான் கீரை பொரியலை இன்றைக்கே நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.